பிரைஸ் த லார்ட். இன்றைக்கு டெய்லி ஸ்வீட்டில் உங்களுக்கான ஸ்வீட் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. நம்முடைய வாழ்க்கையில் மனித ஆற்றலுக்கும் மனித சக்திக்கும் அப்பாற்பட்டதான காரியங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளுடைய கட்டுக்கோப்பில் எப்படி தான் வைக்கணும்னு நினச்சாலுமே ஒரு சில காலகட்டத்தில் நம்மளை அறியாமலே சில தவறுகள், சில தீங்குகள் நம்மளே அணுகுகிறது. உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா, நம்மளுடைய பிஸ்னஸ் நல்லா தான் ரன் பண்ணிட்டு இருப்போம். நம்மளுடைய தொழிலில் எல்லா விதமான வருமானமும் எல்லா விதமான லாபமும் நாம் பார்த்து கொண்டிருப்போம். திடீர்னு பார்த்தா ஒரு பெரு நஷ்டம் அப்படின்னு வந்துடும். அது எப்படி வருது, எந்த சூழ்நிலைமையில் வருது நம்மளுக்கு தெரியாது, ஆனால் அது வந்துடும். ஒரு சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப நேசித்ததான பிள்ளைகளுக்கும் இல்லைன்னு சொன்னால் அவர்களுடைய உறவினர்களுக்கும் ஏதாவது ஒரு கொடிய நோய் வந்துடுது. அவங்களால் அதை தீர்க்கவே முடியாத ஒரு சூழ்நிலைமையில், அதை குணமாக்க கூட முடியாத சூழ்நிலைமையில் அவங்க ஏங்கி தவித்து கஷ்டப்படுகிற நிலைமையில் அவங்க இருக்கலாம். இன்னும் சிலருடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம்னா, அவங்களுக்கு தீராத கடன் பிரச்சனையானது இருக்கிறது. அந்த கடன் பிரச்சனையிலிருந்து அவங்க அவதிப்படுறதை பார்க்கும்போது ஒன்றுமே செய்யக்கூடாத ஒரு சூழ்நிலைமையில் அவங்க தள்ளப்பட்டு கடைசியில் தங்களுடைய உயிரையே மாய்த்து கொள்ளும் அளவிற்கு அநேகர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. இப்படிப்பட்டதான கஷ்டங்கள், நஷ்டங்கள் ஒரு மனிதனை ஆட்கொள்ள அது எப்பொழுது வரும் என்று நம்மளால சொல்ல முடியாது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் உதவியின் கரங்களுக்காக ஏங்கிட்டு இருக்கிறீங்களா? நிச்சயமாக கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. வேத வசனத்தில் நான் சொன்னது போல இரவிலே அழுகை இருந்தாலும் பகலிலே மகிழ்ச்சி உண்டாகும் என்கிற அந்த வசனத்தின்படியே நிச்சயமாக கர்த்தர் ஒரு நொடி பொழுதுல, ஒரு நாளிகையில் அவரால் உங்களுடைய கஷ்டத்திலிருந்து உங்களை விடுதலையாக கர்த்தராக கர்த்தருடைய சமூகத்திலே உண்மையும் உத்தமமாய் வேண்டிக் கொண்டிருக்கிற உங்களுடைய விண்ணப்பங்களுக்கும் ஜெபங்களுக்கும் நிச்சயமாக கர்த்தர் பதிலை தருவார். உங்களுடைய வாழ்க்கையில் இனி அலறுதல் இருக்காது, வருத்தம் இருக்காது, துன்பம் இருக்காது, துயரங்கள் இருக்காது. உங்களுடைய சூழ்நிலைமையை ஒருவேளை மனிதனால் புரிந்து கொள்ள முடியாமல் போனாலும் கர்த்தர் ஒருவர் உங்களுடைய சூழ்நிலைமையை அவர் அறிந்திருக்கிறார். அப்படி உங்களுக்கே அறியாமல் இவ்வளோ கஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்தது, அதே போலவே நீங்கள் நினையாத நேரத்தில் அற்புதமான ஆச்சரியமான காரியங்களை வாழ்க்கையில செய்து உங்களை திருப்திப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்குள் நீங்கள் இன்றைக்கும் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக.